ஹேய் பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நான் இந்தியாவிலிருந்து அப்போஸ்தலர் கிருபாகரன் உங்களோடு பேசுகிறேன். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பிள்ளையே, நாம் தொடர்ந்து தேவனை தேடுகிற வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் பதிவிலே தேவனை அன்பினால் தேடுகிற ஆசீர்வாதங்களை குறித்து லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 15 பார்த்தோம். இரண்டாவது, ஜாக்கிரதையாய் தேடுகிற வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்த்தோம். மூன்றாவது, புத்தியில் தேவனை தேடுவதில் வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 15 அதிகாரம் 3 வகையான தேடுதலை குறித்து நமக்கு போதிக்கிறது. 1, அன்பில் தேடுதல். 2, ஜாக்கிரதையின் தேடுதல். 3வது தேடுதல், தேவனை புத்தியில் தேடுவது என்பது எப்படி, ஏன் தேவனை தேட வேண்டும், தேவனை தேடுகிற அவருடைய வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நான் அதை தியானிப்போம். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து லூக்கா 15 அதிகாரம் அதனுடைய 13வது 12 தொடர்ச்சியான வசனங்கள் 32 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, இங்கே ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதிலே மூத்த குமாரன் தன் தகப்பனோடு இருந்தான். இளைய குமாரன் நமக்கெல்லாம் தெரிஞ்சது போல தன் ஆஸ்திகளை அவன் சேர்த்து கொண்டு தூரத்திலே போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்தான் என்றும், அவன் மீண்டும் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது அவனுக்கு நிகழ்ந்த காரியங்களை வேதம் அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. கர்த்தருடைய மனுஷனே, நீ எந்த நிலையில் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைதான். நீ விழுந்து போயிட்டாய் என்பதற்காக தேவனுடைய பிள்ளை இல்லை என்று இல்லை. நீ தேவனுடைய பிள்ளையே. 1, நீ தகப்பனத்தில் திரும்பி வர வேண்டும் என்பதுதான் செய்தி. நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உன் தகப்பனை நோக்கி எதிர்கொண்டு வா. உன் தகப்பன் உன்னை அணைக்க எதிர்கொண்டு வருவார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இங்கே பாருங்க, 11வது வசனம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கினான். இதுல ஒரு ரகசியங்களை கவனிங்களே. அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணும் பொழுது அவன் ஆஸ்திகளை அழித்து போட்டான். ஆனால் எல்லாவற்றையும் செலவழிந்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கினான். கவனிங்க, பஞ்சத்திற்கும் இந்த பூமியோடு தொடர்புக்கும் உங்களுக்கு தொடர்பு இருக்கிறது. இழக்கப்படுவது வேறு, குறைபட தொடுகிறது வேறு. அவன் இழந்தான், அது பிரச்சனை இல்லை, அதுவும் பிரச்சனை தான். ஆனா அவன் குறைபட தொடங்கினான். ஏன் குறைபட தொடங்கினான்? பாவத்தில் அல்ல, அவன் கனெக்ஷன் இந்த பூமியோடு இருந்தது. தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று, இவன் குறைபட தொடங்கினான். அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதனுடைய பாதிப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. அவன் எல்லாவற்றையும் செலவழித்தான், குறைபட தொடங்கவில்லை. எல்லாவற்றையும் இழந்தான், அவன் குறைபட தொடரவில்லை. எப்போ குறை உண்டானது என்றால், அந்த தேசத்தின் குடிகளோடு தன்னை இணைத்து கொண்டான். தேசத்தில் பஞ்சம் உண்டான பொழுது அவன் குறைபட தொடங்கினான். நான் வேதம் சொல்லுகிறது, பஞ்ச காலத்திலே அவர் உன்னை தப்புவிப்பார். பஞ்சத்தை பார்த்து நீ நகைப்பீர் என்று வேதம் சொல்லுகிறது. பஞ்சத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. பஞ்சம் எப்படி வந்தது? அவன் அந்த தேசத்தின் பூமி தன்மையோடு தன்னை இணைத்து கொண்டான், குறைபட தொடங்கினான், கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அந்த தேசத்தின் குடிகள் ஒருவனத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான்.
அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. புத்தி தெளிந்தது. கவனிங்க, புத்தி தெளிந்தது. அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். இப்ப தகப்பனிடத்தில் வந்ததை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளையை ஒன்றை கவனிங்க. எல்லாம் இழந்துட்டா எப்படா மறுபடியும் போறதுன்னு சூசைட் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் இழந்துட்டா எப்படா மறுபடியும் நம்ம போய் நிற்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இவன் வாழ வேண்டும் என்று விரும்பினான். குறைவு இருந்தது, தரித்திரம் இருந்தது, ஆனால் அவன் வாழ வேண்டும் என்று விரும்பினான். அவன் சொன்னான், நான் பசியினால் சாக மாட்டேன், நான் பசியினால் சாக மாட்டேன், நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் என்றான். தேவனுடைய ஜனமே, அவன் எழுந்தான், தன் தகப்பன் வீட்டுக்கு போனான். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உன் குறுகிய மனப்பான்மை விட்டு வாழ வேண்டும் என்று விரும்பு. நீ வாழ வேண்டும் என்று விரும்பு. ஒரு தேவனுடைய மனிதன் என்னிடத்தில் சொன்னார், பாஸ்டர், சிம்சோன் தூங்கிட்டு இருக்கும் பொழுது சிம்சோனுடைய தலையில உள்ள முடிய மொட்டையடிச்சிட்டாங்க. சிம்சோன் மொட்டை அடிக்கும் பொழுது அந்த முடி எவ்வளவு நீளம் இருந்துச்சோ அந்த அளவு தான் எதிரி கையில் இருந்துச்சான். எதிரி கையில் இருக்கிற முடி வளரல, ஆனால் சிம்சோனுடைய முடி வளர்ந்தது என்று சொன்னார். உன் வாழ்க்கையில எவ்வளவு நீ இழந்திருந்தாலும் கர்த்தருடைய மனுஷனே, நீ வளர்ச்சி அடைவாய், நீ வளருவாய், நீ உயருவாய். கர்த்தர் உனக்காக தம்முடைய குமாரனை பலியாக்கினார். உன்னை ஆயத்தப்படுத்தும்படி தம்முடைய குமாரனை சிலுவையிலே சிதைத்தார். எனவே நீ வளருவாய். எவ்வளவு இழப்பீடுகள் உனக்கு வந்திருக்கலாம், எவ்வளவு இழந்திருக்கலாம். சிம்சோனின் கையில் உள்ள, எதிரிகளின் கையில் உள்ள சிம்சோனுடைய முடி வளரல, ஆனா மொட்டையடிக்கப்பட்ட சிம்சோனுடைய முடி மீண்டும் வளர்ந்தது. கர்த்தர் உன்னை வளரச் செய்வார், உன்னை ஆசீர்வதிப்பார். அவன் எழுந்து தன் தகப்பன் வீட்டுக்கு வந்தானா, தகப்பன் தூரத்திலே வரும் பொழுது அவனை கண்டு, அவனை எதிர்கொண்டு ஓடி அணைத்து முத்தமிட்டான். முத்தமிட்ட பிறகு அவன் உடைகளை எல்லாம் மாற்றினான். நீ எந்த நிலையில் இருந்தாலும் தகப்பன் உன்னை அணைக்க காத்திருக்கிறார். நீ சுத்தமானது நிமித்தம் தகப்பன் உன்னை தேடி வரவில்லை, நீ சுத்தமானது நிமித்தம் தகப்பன் உன்னை அணைக்கல, நீ அவருடைய பிள்ளை என்பதற்காக உன்னை அணைத்துக் கொண்டுகிறார். நீ அவருடைய பிள்ளை என்பதற்காக கர்த்தர் உன்னை அணைத்துக் கொள்ளுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, தேவனால் நீ அணைக்கப்படுவாய். சுத்தமாய் நாம் அவரை தேடுவதல்ல, அவர் அணைத்து நம்மை சுத்தமாக்குகிறார். அவர் அணைத்து என்னை ஆசீர்வதிக்கிறார். கவனித்துக் கொள்ளுங்க, அவனை கட்டி அணைத்தானா, முத்தமிட்டானா, சொன்னானா, அவருடைய வஸ்திரத்தை மாற்றுங்கள். நம்முடைய நீதிகளை அல்ல, தேவனுடைய நீதிகளை எதிர்பார்த்து நாம் காத்திருக்கிறோம். அவரின் வஸ்திரங்களை மாற்றக்கூடிய வல்லமையுடைய கர்த்தர். பஞ்சத்தில் வந்த உனக்கு வஸ்திரம் மாற்றப்பட்டிருக்கிறது. வஸ்திரம் என்பது உன் வாழ்க்கை. அதோடு மாத்திரமல்ல, அவன் கைகளுக்கு மோதிரத்தை அணிவியுங்கள் என்று சொன்னான். தேவனுடைய பிள்ளையே, இழந்து போன சகல அதிகாரத்தை நீ பெற்றுக்கொள்வாய், இழந்து போன சகல வல்லமையும் பெற்றுக்கொள்வாய், இழந்து போன சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வாய். மோதிரம் என்பது அதிகாரத்தை குறிப்பிடுகிறது. மோதிரம் என்பது அதிகாரத்தை குறிப்பிடுகிறது. அவன் கைக்கு மோதிரத்தை போடுங்கள். மோதிரம் என்பது இழந்து போன வல்லமை, இழந்து போன கிருபை, இழந்து போன வரங்களை கர்த்தர் மீண்டும் உனக்கு தருகிற
நடத்துகிறவராய் இருக்கிறார். காரணம், அவர் உன்னை அணைத்திருக்கிறார். அவருடைய அணைப்பிலே இருக்கிறபடியா இதோ இப்பொழுது அதே வல்லமை உண்மையில் கடந்து வருகிறது. அதே கிருபை உண்மையில் மீண்டும் ஆபரேட் ஆகிறது. நீ முன்பை விட அதிகமாக ஊழியம் செய்வா, முன்பை விட அதிகமாக ஜனங்களை ஆசீர்வதிப்பாய், முன்பை விட நீ அதிகமாக தேவனால் பயன்படுத்தப்படுவாய். காரணம், உனக்கு மோதிரங்கள் போடப்பட்டது, மோதிரங்கள் போடப்பட்டது, மோதிரங்கள் போடப்பட்டிருக்கிறது. அடுத்தது நீங்க கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் கால்களுக்கு பாதரட்சைகளை போடுங்கள். பாதரட்சை என்பது ஊழியத்தை குறிக்கிறது. சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை உங்கள் வாழ்க்கையிலே மீண்டும் கர்த்தர் உன் ஊழியத்தை துளிர்க்கச் செய்கிறார். உன் ஊழியத்தை கர்த்தர் துளிர்க்கச் செய்கிறார். உன் ஊழியங்கள் துளிர்க்கும் தேவனுடைய ஜனமே. உன் வஸ்திரங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது, உன் வஸ்திரங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. ஒன்றே ஒன்று நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். நான் வாழ வேண்டும் என்று நினைச்சான், அது தப்பு கிடையாது. ஆனால் அவன் எண்ணங்களிலே தவறு இருந்தது. அவன் சொன்னான், என் தகப்பன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, என்னையும் ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளும் இந்த எண்ணத்தை மாற்றிக்கொள். தகப்பன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர் இருக்கலாம், நீ வேலைக்காரன் அல்ல, அவர் பிள்ளை. அவர் பிள்ளை. தகப்பனுக்கு இதை போல கேவலமான ஒரு செயல் எதுவும் கிடையாது. தாம் பிள்ளைய வேலைக்காரனுடைய வைப்பான். உன் தகப்பனை குறித்து தவறான எண்ணத்தை மாற்றிக்கொள். உன் தகப்பனை குறித்த தவறான எண்ணங்களை மாற்றிக்கொள். திருச்சபையே, நீ பிள்ளைதான், நீ பிள்ளைதான், நீ பிள்ளைதான். உன் தகப்பன் உன்னை வேலைக்காரனாக பார்க்கவில்லை, ஆனால் நீ உன்னை கூலிக்காரனாய் பார்க்கிறாய். நீ உன்னை வேலைக்காரன் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்று பார்க்கிறாய். நீ என்னை ஒருவேளை சாப்பாட்டுக்கு என்ன வைத்துக் கொள்ளும் என்று பார்க்கிறாய். இல்ல, உன் தகப்பன் அப்படிப்பட்டவன் அல்ல. தகப்பன் தகப்பனே, தகப்பன் தகப்பனே. நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன் தகப்பன் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். அதனாலதான் பாடுகிறாங்க, இல்லை என்று சொல்லி எழுதா இயேசு அதை பொறுப்பதில்லை. பிள்ளைகள் நாம் அழுதா அப்பா மனம் பொறுப்பதில்லை. நீ எனக்கு தந்தையா, நீ நான் உமக்கு பிள்ளையானே. அம்மாவும் நீரே, எங்கள் அப்பாவும் நீரே. அம்மாவும் நீரே, எங்கள் அப்பாவும் நீரே. பேர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அணைத்தீரே. பேர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அணைத்தீரே. இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே. இந்த உடலில் உயிரும் முட்டி இருப்பது உமது கிருபையே. அம்மாவும் நீரே, எங்கள் அப்பாவும் நீரே. உன் தகப்பன் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். உன் தகப்பன் நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவர் உன் மீது அன்பு கூறுகிறவர், உன் வஸ்திரத்தை மாற்றுகிறவர், உனக்கு மோதிரங்களை தரிப்பிக்கிறவர், உனக்கு பாதரட்சைகளை தொடுப்பிக்கிறவர். இறுதியிலே என்ன தெரியுமா? அந்த வீட்டில் ஆடலும் பாடலும் விருந்தோம்பலும் உண்டாயிற்று. உன்னை குறித்து தகப்பனுடைய இருதயம் அதுதான். கவலைப்படாதே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோமா? கிருபை நிறைந்த தேவனாகிய கர்த்தாவே, முதல் பதிவிலே அன்பின் தேடுதலை பார்த்தோம். இரண்டாம் பதிவிலே ஜாக்கிரதையின் தேடுதலை பார்த்தோம். மூன்றாம் பதிவிலே புத்தியில் தேடினான். வாழ வேண்டும் என்று விரும்பினவர்களுக்கு வாழ்வளிக்கிற கர்த்தர். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் எந்த நிலையில் இருந்தாலும் இவர்களை நீ உயர்த்தி அருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனே, இவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நினைத்தருளும் கர்த்தாவே. சிம்சோனை நினைத்தருளினவர், சிம்சோனுக்கு உதவி செய்தவர். உடைய பிள்ளைகளை நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். எனவேதான் தாவீது சொன்னான், உடைய இரக்கத்தை நம்பி இருக்கிறோம். தேவனே, கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் மனதுருக்கமும்
நீடிய சாந்தம் உள்ளவர் என்பதை விளங்க பண்ணுவீராக. இவர்கள் ஊழியங்கள் மீண்டும் பிரகாசிப்பதாக, இவர்கள் அதிகாரங்கள் மீண்டும் பிரகாசிப்பதாக, இவருடைய வஸ்திரங்கள் ஜொலிப்பதாக. கர்த்தர்களை ஆசீர்வதியும். இப்பொழுதே இவர்கள் விரும்புகிற எல்லா ஆசீர்வாதங்களும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுடைய நாமத்தில் இவர்கள் மீது வந்து பலிக்கும்படியா தேவனுடைய மனிதனாகிய நான் இவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இவர்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக இவர்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவீராக. இவருடைய எதிரிகளுக்கு முன்பதாக தேவனை ஆசீர்வதிப்பீராக. தேவரீர் உம்முடைய ஜனத்தை நினைத்தருளும், தேவரீருடைய மக்களை நினைத்தருளும், தேவரீருடைய பிள்ளைகளை நினைத்தருளும். பிள்ளைகளை அணைக்கிற கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை அணைத்துக் கொள்ளும். இவள் ஊழியங்கள் மலரட்டும், இவருடைய குடும்பங்கள் செழிக்கட்டும். தீர்க்க தரிசன வரங்களினாலும் வல்லமைகளினாலும் கிருபைகளினாலும் கர்த்தர் தம்முடைய மக்களை நிரப்புவீராக. எதற்காக இவர்கள் புலம்புகிறார்களோ அவைகள் எல்லாம் இவர்களுக்கு உண்டாகட்டும். இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பிதாவே, ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிள்ளையே, தொடர்ந்து எங்களுடைய ஆராதனையிலே நீ கலந்து கொள்ள விரும்பினால், நான் இந்தியாவிலே தமிழ்நாடு என்ற மாநிலத்தில் ஈரோடு என்ற ஒரு பட்டணத்தில் பள்ளிப்பாளையம் என்ற இடத்தில் நான் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். நமது சபையின் ஆராதனை என்பது எல்லா ஞாயிறு தோறும் காலை 9 மணிக்கு ஆரம்பித்து 11:30 முடிவு பெறும். கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் அல்லது காணிக்கையில் நீங்கள் அனுப்ப விரும்பினால் 95 430 44 22 9 என்ற தொலைபேசி எண்ணுக்கு உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் மற்றும் காணிக்கைகளை அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனது வங்கி விவரங்கள் பின்வரும் காரியங்களே உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.